நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அனைவருமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற புத்தாண்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு தான். இந்த தமிழ் புத்தாண்டு வந்துட்டாலே எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு குதூகலமும் தமிழர்களாகிய அனைவருக்குமே இருக்கும். ஆங்கில புத்தாண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகள்லேயும் கொண்டாடுறாங்க. ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு 4-5 நாடுகளில் மட்டுமே தமிழர்கள் வாழும் அதிகமான பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு எதன் அடிப்படையில் நம்ம நிர்ணயம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாங்கம். பஞ்ச அங்கங்களில் அப்படியே ஒரு அம்சமாக கொண்டது தான் பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கத்தில் சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம், சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம் தமிழ் புத்தாண்டாக சித்திரை மாதம் துவக்கமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஒவ்வொரு ஆண்டுமே தமிழ் புத்தாண்டுக்கு ஒவ்வொரு வகையான தமிழ் பெயர்கள் இருக்கும். அந்த பஞ்சாங்கத்தில் பெயர்கள் பதிவிட்டிருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் என்ன புத்தாண்டாக வருகிறது, இந்த தமிழ் புத்தாண்டு தமிழ் மாதம் எந்த மாதமாக பிறக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ விஸ்வாவசு என்ற தமிழ் வருடமாக உருவாகிறது. இந்த ஒரு வருடமும் ஸ்ரீ விஸ்வாவசு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். உலகியல் ரீதியாகவும் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு என்னைக்கு தேதியில் பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் 1ங்கிறது தமிழ் மாதத்தில். ஆங்கில தேதியில் என்ன மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14/4/2025 14/4/2025 தமிழ் புத்தாண்டு காலை 3:21 பிறக்கிறது. இந்த காலை 3:21 லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கும்ப லக்னம் வரும். கும்ப லக்னம், லக்ன புள்ளிவான சாரம் வந்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம். லக்ன புள்ளி சதயத்தில் வாங்கியிருக்கு, ராகுவோட சாரத்தில் பிறக்குது. ஸோ நட்சத்திரம், அதாவது ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது அன்றைய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. ஸோ இங்கே என்ன மிங்கிள் பண்ணுறோம் அப்படின்னா, எதுக்காக இதை மெயினாக நம்ம பார்க்குறோம்னா, ஆரம்பமும் ராகு, அதாவது லக்ன ரீதியாகவும் ராகு, ராசியின் அடிப்படையிலும் சுவாதி நட்சத்திரங்கிறது ராகு. ஸோ இந்த ராகுவின் ஆதிக்கம் இந்த தமிழ் வருடத்தில் கொஞ்சம் அதிகமாக செயல்படும். 12 ராசி நேயர்களுக்குமே ராகு பகவானுடைய செயல்பாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தமிழ் வருட புத்தாண்டிலிருந்து, இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க, என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது விருச்சிக ராசிக்காரங்கள மாதிரி போராடி வெற்றி பெற்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் மட்டும்தான் எந்த பயிற்சியானாலும் கஷ்டப்படுறீங்க. ராகு பயிற்சியானாலும் உங்களுக்கு தான் கஷ்டம், சனி பயிற்சினாலும் உங்களுக்கு தான் கஷ்டம், குரு பயிற்சினாலும் உங்களுக்கு தான் கஷ்டம். அப்படிங்கிற ஒரு சிந்தனை கிரகங்கள் உங்களுக்கு கடந்த ஒரு 3 வருடமாக அதிகமாக கொடுத்துருச்சு. 3 வருடத்தில் வெற்றி பெற்று நான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன்னு சொல்லி ஒரு விருச்சிகராசிக்காக சொன்னாங்கன்னா, அவங்க சுய ஜாதகம் அவங்களுக்கு ஏக்கி இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அழுத்தமும் போராட்டமும் கவலையும் கஷ்டமும் இருந்த நிலை கடந்த காலங்களில் இருந்துச்சுங்கிறது உண்மைதான். ஆனால் இந்த வருடம் முதல், இந்த தமிழ் புத்தாண்டு முதல் விருச்சிகராசி என்பவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது. அப்படியே அடித்து தூக்கி விட்டுருவான். உங்களால் முடியும், உங்களால் செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே எப்போ வரும்னா, உங்களுக்கு கட்டாயமாக மே மாதத்துக்கு மேலே தான் உண்டாகும். மே மாதத்துலேருந்து நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும், எதிர்பார்த்த செயல்பாடுகள் நடக்கும். இவ்வளோ நாளாக உங்களை விட்டு விலகி போன, உங்களை புரிந்துக்கலாமல், நீங்கள் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நீ செய்கிறதெல்லாம் தப்பு, நீ என்ன செஞ்சாலும் தப்பாக தான் இருக்கும்னு சொல்லி உங்களை யாரெல்லாம் குத்தி காமிச்சு கஷ்டப்படுத்தினாங்களோ அத்தனை பேருமே இனிமேல் தன்னுடைய தவறை உணர்ந்து உங்களிடம் வருவார்கள். உங்களுடைய முழுமையான அன்பை புரிந்து கொண்டு அவர்கள் செயல்படுவதற்கான ஆற்றலும் விஷயங்களும் ஏற்படும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக இன்னொரு விஷயம், ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து இப்போ 4க்கு வர்றாரு பார்த்தீங்களா. 4ல் இருந்த சனி பகவான் 5க்கு போயிட்டார். ஸோ அப்போ வண்டி வாகனங்கள் இவ்வளோ நாளாக வாங்கணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் இயக்கியிருப்பீங்க. ஆனால் வாங்கிறதுக்கான
நிலைமை வந்திருக்காது. ஸோ அப்படி வண்டி வாகனங்கள் வாங்கியிருந்தாலும் அந்த வண்டி வாகனங்களுக்காக நிறைய செலவழிச்சிருப்பீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிரக ரீதியாக கடந்த காலங்கள் நடந்ததுனால இந்த வருடத்தில் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அமைப்புகள் உண்டு. ஆனால் அதிவேகமான வாகனங்கள் வாங்கக்கூடாது. அதிவேகமான வாகனங்கள் வாங்கி தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்கக்கூடாதுங்கிறது கிரக ரீதியான உண்மை. அதே போல் உங்களுடைய தாயார் சம்மந்தப்பட்ட உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவனால் போராடி வெற்றி பெற்றுருவோமா, அவங்களுக்கு அந்த ஆஸ்பத்திரி கூட்டி போயிடும், இந்த ஆஸ்பத்திரி கூட்டி போயிடும், ஏதாவது ஒன்று பண்ணு அவங்கள கைக்குள்ளே கொண்டு வந்துடுமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்த நிலை இனிமேல் மாறும். அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்த்த விஷயங்களில் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. ஏன் வேலை கிடைக்கிறது பெரிய பிரச்சனையாக, வேலையே இல்லையே, வேலை இருந்தால் தானே அங்கே இதெல்லாம் சந்திக்க முடியும். கடின உழைப்பாளியாக இருந்தும் கூட கண்டுகொள்ளாத இந்த உலகத்தை நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்த விஷயம். இனிமேல் இந்த தமிழ் புத்தாண்டப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் கிரகங்கள் கொடுக்க போகிறது. எப்படி கிடைக்கும் அப்படின்னா, கோச்சார ரீதியான கிரகங்களுடைய வலிமை உங்களுக்கு நன்றாக இருப்பதனால் உறுதியாக கிடைக்கும். விருச்சிகராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு ஜூன் வரையும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஜூன் வரையும் என்ன பண்ணணும்னா, யாருக்கும் எந்த விஷயத்துலையும் உதவிங்கிற எண்ணத்தில் போய் மாட்டிக்கக்கூடாது. நீங்கள் போய் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி நின்னீங்கன்னா உங்களை அப்படியே ரத்தத்தை உரிகிற மாதிரி உறிஞ்சிட்டு தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. அந்த கரும்பு சாறு பார்த்திங்கன்னா, கரும்பு சாறு என்ன பண்ணுவாங்க, உள்ள மிஷினில் போட்டு அப்படியே புழிஞ்சிருவாங்க. அதே மாதிரி இப்போ புழிஞ்சு வச்சுருக்காங்க. புழிஞ்சு வச்சது மறுபடியும் எனர்ஜி கிடைக்குமா அப்படின்னா நீங்கள் நடந்துக்கிற செயல்பாடுகள் மற்றும் வழிபாடுகளை பொறுத்து தான் எனர்ஜி ஆஃப் பவர் இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கூட அதை கண்டுக்கிறாமல் அசால்ட்டாக நமக்கு என்ன நம்மளால் முடியும்ல, இருக்கட்டும் நம்ம வாங்காத அடியா, அடித்தா பரவாயில்ல ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு செஞ்சிங்கன்னா அங்கே நீங்கள் லாக் ஆகிடுவீங்க, தேவையில்லாமல் மாட்டிக்கிடுவீங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயமாக கிரக அமைப்பு ரீதியாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என்பதை கூறிக்கொள்கிறேன். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நிலைநிறுத்துது. என்னென்னா, கேது பகவான் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்குது. அதாவது இந்த கிரக பயிற்சிக்கு அப்புறம் ராகுகேது பயிற்சி, அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ராகுகேது பயிற்சி ஏற்படுது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் கேது பகவான் 10ல் அமர்ந்திருப்பார். ஸோ 10ஆம் இடத்துல கேது அமர்ந்ததுனால பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கூட்டுத்தொழில் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் செய்கிற அனைவருமே கவனமாக இருக்கணும். நீங்களே சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க, நீங்களே சொந்தமாக தொழில் பண்ணாலுமே கட்டாயமாக பொறுமையாக நிதானமாக பார்த்து தான் தொழில் பண்ணணும், அவசரப்படக்கூடாது என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை கவனமாக இருந்து உங்களுடைய தேவையான விஷயங்களை கரெக்டாக செஞ்சீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டானது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் என்பதை கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் விருச்சிகராசி அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான நான் வணக்கத்தையும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பூர்வ புண்ணிய கர்மாலாம் இந்த வாழ்க்கையில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் எப்படி உருவெடுக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதில் ஒளி தத்துவம் எப்படி செயல்படுகிறது, குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரன் அல்லது வளர்பிறை சந்திரன் புதன்லாம் எப்படி ஒரு நல்ல கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும், சனி செவ்வாய் ராகு கேதுங்கிற கிரகம் எப்படி ஒரு பாவ கிரகமாவை கொடுக்கக்கூடிய அமைப்பும், ரெண்டோட கலவை எப்படி எத்தகைய ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தை பார்த்து அந்த பலன் எடுக்கும் பொழுது எப்படி நம்ம நல்லாவே சயின்டிபிக் அடிப்படையில நம்ம சொல்லலாங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரருக்கு 2025 தமிழ் புத்தாண்டு, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை முதல் தேதி பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு புத்தாண்டா இருக்க போகிறது, அடுத்த 12 மாதங்கள் ஏப்ரல் 13, 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்கள்
எது மாதிரி ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலமாக விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பயன் பெறலாம். பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025 தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு இதுவரை 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துட்டு இருந்தவர் மே 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு போய் அஷ்டமத்துக்கு போகிறார். போய் 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். அவரோட வீட்டையே அவர் பார்க்கறது ஒரு பலம். ஸோ 8ல மறைஞ்சிருச்சேன்னு பயப்பட வேண்டாம். அது மூலமாக சில இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸு, சில திடீர் பண வரவு, சில சொத்தை சுபவிரயங்கள் செய்து கையில பணம் பெறுவது, அதனால கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லா வர்றது, இனாம இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கிறது, இது மாதிரி ஷேர் மார்க்கெட்ல சில பெனிஃபிட்ஸ் வர்றது, அடுத்தவங்க பணம் கடன் அது மாதிரி விஷயத்துல வந்து அதிகமான கேஷ் ஃப்ளோ கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல சனி வந்து இதுவரை 4ஆம் இடத்துல இருந்து அர்த்தாசிர சனியாக இருந்து 10ஆம் பார்வையாக ராசியை பார்த்து ஒரே டென்ஷனும், வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள், வேலை, தொழில், குடும்பத்துல எல்லாத்துலயுமே ஒரு டென்ஷனை கொடுத்துட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துக்கு மாறி ராசியின் பார்வை வந்து விலகுது. சனியின் பார்வை விலகுது ராசி மேல. இது ஒரு அருமையான அமைப்பு. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த 4ஆம் இடத்துல இருந்து சனி 5ஆம் இடத்துக்கு போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் இருக்கு. பிசினஸ் கொஞ்சம் செட்டில் ஆகும். இதுவரை கடந்த ஒரு வருஷமாக டென்ஷனாகவும் என்ன செய்ய போறோம், சில விஷயங்களுக்கு விடை தெரியாமல் பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், வேலையில் இருக்கிறவங்க, வியாபாரிகள், கன்சல்டன்ட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், எல்லாமே மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்க, ஸ்டூடெண்ட்ஸு, சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பழைய டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் நல்ல மாற்றங்கள், ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைசஸ், சில பிரச்சனைகள்லாம் ஈஸியாக சால்வ் ஆயிடுச்சு. சில விடைகள் வந்து நல்ல ஒரு விடைகளாக சில கொஸ்டின்ஸ்க்கு கிடைச்சது. நம்ம எதிர்பார்க்காத சில நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி கொடுக்கிறார். மார்ச் 29ஆம் தேதி ஏப்ரல் மாதம் புத்தாண்டுக்கு முன்னாடியே வந்து வரக்கூடிய சனி பயிற்சியே ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கிறது. குழந்தைகள் விஷயத்துக்காக கொஞ்சம் மெனக்கிடுறது, குழந்தைகளுக்காக செலவு பண்றது, அது மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கும். காதல் விஷயங்கள் அது மாதிரி விஷயங்கள் தான் கொஞ்சம் இருக்குமே ஒழிய தொழிலெலாம் கொஞ்சம் செட்டில் ஆகிடும். வேலையில் ஒரு நல்ல மாற்றமாகி கொஞ்சம் வேலை ஸ்டேபிள் ஆகிடும். முதல்ல இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ரெகக்னிஷன் இல்லாமல் டைட்டாக அலைச்சல்கள், லாபங்கள் இல்லை, பணவரவு இல்லை, டைட்டாக போகுதுங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் மாறி கொஞ்சம் மனசு இலகுவாக ஆகிற அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து இது கொடுக்குதுங்க. ஸோ ராகு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா இடம் சார்ந்த விஷயங்கள், தாயார், அது மூலமா சில நல்ல ஒரு செய்திகள், ஒரு பெனிஃபிட்ஸ், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஒரு அது மூலமா பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நல்லா வரக்கூடிய அமைப்புகள், சுப விரயங்கள் செய்து நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு, ஸ்டாக் மார்க்கெட்டு, வியாபாரம், தொழில், அந்நிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி ரிலேட்டடான பீப்புளுக்குலாம் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வாய்ப்பு, ஒரு பெனிஃபிட்ஸ், இது வரைக்கும் கிடைக்காத ஒரு ஃபர்ஸ்ட் என்ட்ரி, ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக இருக்குது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா குரு வந்து 8ஆம் இடத்துல போய் 12ஆம் வீட்டை பார்க்கிறார். வெளிநாடு பிரயாணம் கண்டிப்பாக உண்டு. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு இடத்தை கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறது, சில பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்காக சுபவரியம் செய்யறது, அது மூலமா இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கறது, அப்படிங்கிற மாதிரி பல மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ள நம்ம என்டர் ஆகிறோங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதனால வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் வேற லெவலில் போகக்கூடியது, உங்களுடைய வாழ்க்கைகள், டர்ன் ஓவர் எக்ஸ்பென்ஸு, உங்களோட வாழ்வாதாரங்கள்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு எதிர்பார்க்குறவங்க, ஹையர் ஸ்டடீஸ்க்காக போய் படிக்க போறவங்களுக்குலாம் டக்குன்னு விசா கிடைக்கிறது லேட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் இது மாதிரி ஆன்சைட்டே கிடைக்காம இருக்கக்கூடிய ஐடி பீப்புளுக்கெல்லாம் டக்குன்னு கிடைக்கிறது. குறிப்பாக குரு திசை அது மாதிரி திசையில் நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கைமாட பலன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்துல இதுவரை வந்து ஒரு மனசை சங்கடப்படுத்தி சில ஏமாற்றங்களையும், சில வேத்துக்கிட்ட நம்ம ஏமாந்த மாதிரியும், வர வேண்டிய பணம் வராமல் பிரச்சனைக்குள்ளான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டக்குன்னு ஒரு ஒரு பெனிஃபிட் வர மாதிரி அவங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு அமௌண்ட்டு, ஒரு ஒரு கேஷ் ஃப்ளோ, ஒரு அன்அர்ன்ட் இன்கம்லாம் வந்து டக்குன்னு வரக்கூடிய அமைப்புகள் வந்து நல்ல ஒரு மனம் இது வரைக்கும் கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் பதட்டத்தையும் டென்ஷனையும் கொடுத்துட்டு இருந்த அமைப்பு மாறி கொஞ்சம் நல்லதாக
ஒரு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக கொஞ்சம் டூர் போயிட்டு வர்றது, பிக்னிக் போயிட்டு வர்றது, ஒரு சுப விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நல்லா செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள், தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி நல்ல வருமானம் வந்து அது மூலமா நல்ல சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்றாக உண்டு. ஸோ இது வந்து இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். மீடியா துறையில் இருக்கிறவங்க, கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ, இதுவரை அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா அவங்க டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு, அந்நியர் மூலமாக ஒரு பெனிஃபிட்ஸு, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பங்குதாரர்கள் அது மாதிரி விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ புதுசாக ஒருத்தரை வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் சேர்த்துறீங்க, அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சனியின் பார்வை 3ஆம் பார்வை 7ஆம் இடத்துக்கு வந்து குரு 8க்கு மாறும் பொழுது நீங்கள் திடீர்னு ஒரு கமிட்டடான ஒரு இதுக்குள்ள போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கடனாக மட்டும் வாங்கிக்கிறது நல்லதே ஒழிய அவங்களுக்கு பங்கு கொடுக்கறது, அவங்க பங்குதாரராக வரும் பொழுது கொஞ்சம் சிக்கல்கள் வரும். கொஞ்சம் பார்த்து முடிவெடுக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணுமே ஒழிய மற்றபடி பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ விஷயத்துலையும், டிராவலிங் விஷயத்துலையும், மனம் இலகாகிற விஷயத்துலையும், புத்துணர்ச்சி பெறக்கூடிய விஷயத்துலையும், இன்ஹெரிட்டிஸு, பூர்வீகத்து மூலமாக சில பெனிஃபிட்ஸு, அந்நிய சூழ்நிலை மூலமாக பெனிஃபிட்ஸு, அது மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் சாதகமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு மாதிரி பொதுவான பலனையுடைய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வந்து எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்குது, நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்கார், தசநாதனும் புக்திநாதனும் கோச்சாரத்துல நாம பேசின சனி பயிற்சி குரு பயிற்சியில எப்படி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய அடுத்த ஒரு வருடம் எப்படி இருக்க போகுது, அடுத்த 3-4 வருஷம் எப்படி இருக்க போகுது, எத்தகைய விஷயங்கள் எப்போ நடக்க போகுது, எந்தெந்த மாதிரி காரியங்கள் எப்போ நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு, உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் உங்க ஜாதகத்துல என்ன பதில் இருக்குதுங்கிறது நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமாக பார்த்து இந்த கோச்சார அமைப்பையும் ஜென்ம ஜாதகத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் நம்ம பார்க்கலாம். அது மூலமா நல்லா கிளாரிட்டி பெற்று பயன் பெறலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களை தான். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.